ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இதில் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காலர் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படின்னா காலோ மெசேஜ் உங்களுக்கு ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கானதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகிறதுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்போ கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ பார்ப்போம். Knight of Swords, Knight of Wands, Devil, Page of Cups, Fool, King of Pentacles, Temperance, Five of Wands, Emperor, Knight of Cups, Four of Wands, Tower. Bottom of the deck, Death. Eight of Swords, King of Pentacles, Tower, Hierophant, Knight of Pentacles, Nine of Wands, Four of Wands, Magician, Judgment, Four of Swords, Death, Moon. Seven of Cups. ஓகே, இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கைண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ஸ் என்ன ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது போஸ்டல்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆக தான் இருக்கும். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு இந்த வீடியோவில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனாக ரிலேஷன்ஷிப் டோட்லி டெத் ஆகிட்டு மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 4 months இருக்கலாம், இல்லைங்க 7 months இருக்கலாம். ஜூலை மாதம் உங்களுக்கு டெத் ஆகிருக்கலாம், இல்லைங்க மார்ச் மாதம் டெத் ஆகிருக்கலாம், இல்லைங்க டெத் ஆகி 1 year 1 month இருக்கலாம். ஓகே, டெத் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, மேபி இந்த பர்சனுக்கு ஆக்சுவலி ஆப்ஷன்ஸ் உண்டு. அதனால இந்த ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் உங்களோட சூழ்நிலை எப்படி டெத் ஆகிருக்கு அப்படி கேட்டிங்கன்னா, இந்த பர்சன் ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரதும் போகிறதும், தேவைப்படும் போது வாருது, மறுபடியும் போகிறது, சொல்லாமலே வர்றது, மறுபடியும் சொல்லாமலே போகிறது, இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் நின்றுட்டு உண்டு. ஓகே, ஒரு ஸ்டேபிளாக இவர் உங்ககிட்ட நின்றுட்டு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸை கொடுத்துட்டு இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில். பல தடவை இந்த ஒரு பர்சன் அது உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சனோட கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் பயங்கர ஈகோ, ஆட்டிடியூட் ஒரு கேரக்டர், எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். உங்களை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு டாமினேட் பண்ணிட்டு உண்டு.
உங்களுக்கும் நீங்களும் கேட்டிருக்கலாம், எஸ் எனக்கு இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டால் போதும், இந்த ஒரு பர்சன் என்ன 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 சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த ரிலேஷிப்பில். பட் இந்த ஒரு பர்சன் நீங்கள் நீங்கள் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நான் இந்த ஒரு பர்சனை மேரேஜ் பண்ண மட்டும் எனக்கு போதும், அது என்னோட ட்ரீம் ஆகும், எனக்கு வந்து இந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒரு ஆசை. ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் பல தடவை இந்த பர்சனோட கண்ட்ரோல்ஸை நீங்கள் அனுசரிச்சுட்டு இவர் என்னென்ன கண்ட்ரோல் போடுறாரு எல்லா கண்ட்ரோல்ஸும் நீங்கள் அனுசரிச்சுட்டு. ஓகே, பட் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் அப்படின்னா உங்களுக்கு அது இந்த பர்சனோட கேரக்டர்ஸ் ஒரு உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு இல்லைங்க, உங்களை அது இன்சல்ட் பண்ணிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே, உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு உண்டு, இன்னும் இவனே நம்பலாமா இல்லைங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நிற்கலாமா, என்ன ஒரு நமக்கு ஒரு ஸ்டேப் ஒரு நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷனுக்கு ஒரு ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு பர்சனாக இருக்காங்க. வர்றாங்க போகிறாங்க மறுபடியும் வர்றான், சொல்லாமலே போகிறான். இவனை நம்பலாமா, இவன் எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பானா, ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுப்பானா, பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டராக இருக்காங்க. ஸோ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பல தடவை இந்த போஸ்டர் கூட உங்க கூட பேசணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய டைமில் இந்த ஒரு போஸ்ட் உங்களுக்கு ஒரு ஈக்குவல் கிவெண்டே கொடுத்துட்டு உங்களோட ஃபீலிங்ஸ்க்கு எமோஷன்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுலாம். ஓகே, மேபி ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கலாம். ஓகே, பட் லாஸ்ட்டு போக 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 எனக்கு என்னோட கையில் இம்பார்ட்டன்ட், எனக்கு வேலை இம்பார்ட்டன்ட், எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஆக்சுவலி உங்களுக்கான ஒரு ஈக்குவல் கிவெண்டேக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை கொடுத்துட்டுல. அப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மனசிலாயிட்டல, பட் போக போக இந்த போஸ்டோட ஒரிஜினல் கேரக்டர் மனசிலாயிட்டு உண்டு. எஸ் இவன் என்ன ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறேன், என்னோட ஃப்ரீடம் போயிடுச்சு, என்னோட ஃப்ரீடம் போயிடுச்சு, எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ஒரு போர்டனாக ஃபீல் ஆகுது. பல தடவை இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வாரதும் போகிறதும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு ட்ரஸ்ட் இல்லை, உங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூ வந்துடுது ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, எனக்கு இந்த பர்சனை எனக்கு ட்ரஸ்ட் பண்ண முடியல, ரிலேஷன்ஷிப்பையும் ட்ரஸ்ட் பண்ண முடியல, எனக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு கமிட்மெண்ட் இல்லை, இனிமேல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறது ஒரு காரியம் இல்லை. அந்த சுச்சுவேஷனில் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா இருந்தால் ஓகே, இல்லைங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். ஓகே, ஒரு மேரேஜ் பண்ணப்போ நான் ட்ரஸ்ட் பண்ணேன், அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த போஸ்டோட கேரக்டர் நீங்கள் அனுசரித்து நீங்கள் விட்டு கொடுத்துட்டு, பட் உங்களுக்கு இப்போ அப்படி இல்லை, நீங்கள் இப்போ தெளிவாகிட்டு உண்டு. ஓகே, நமக்கு லைஃப்பில் ஒரு பர்சன் வர்றாங்க அப்படின்னா நமக்கு அந்த பர்சன் கூட நம்ம பேசுகிறோம் பழகிறோம், அப்படி நமக்கு அது ஒரு பீஸ் இருக்கணும். மேபி ஸ்டார்டிங் உங்களுக்கு பீஸ் கிடச்சிருக்கலாம். ஓகே, ஸோ அதனால் இவரை நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கலாம். பட் போக 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 இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்து உங்களை எமோஷனலி டவுன் ஆக்கியிருக்கலாம், அந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் உங்களை டவுன் ஆக்கி, அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நம்ம ஒரு பர்சன் கூட பேசுகிறோம் பழகிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மைண்டுக்கும் சரி ஹார்ட்டுக்கும் சரி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், ஒரு பீஸ் இருக்கணும். பட் இவன் லைஃப்பில் இருக்க இவன் ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறான், வர்றான் போகிறான், இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைமில் எனக்கு ரிலேஷன்ஷிப்பே எனக்கு வேண்டாம், எனக்கு எதை ஆசைப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகணும், இப்போ எனக்கு அது இல்லாமலே போயிடுச்சு. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் உங்களை பல தடவை ஸ்ட்ரெஸ் ஆக்கியிருக்கலாம், டிப்ரெஷன் ஆக்கியிருக்கலாம். அப்போ உங்களுக்கு மனசாயிட்டு இனிமேல் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் முன்னோட்டு போகிறது சரியில்லை, ஏன்னா ஆக்சுவலாக பீஸுக்கு ஆசைப்படுறது அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் அக்செப்ட் பண்ணேன். பட் இப்போ எனக்கு லைஃப்பில் பீஸ் இல்லை, வேண்டாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம், நீங்கள் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிட்டு. இந்த ஒரு பர்சனோட இந்த ஒரு பர்சன் கூட நான் இருக்கிற வரைக்கும், இந்த ரிலேஷன்ஷிப் என் லைஃப்பில் ட்ராவல் பண்ணுற வரைக்கும் எனக்கு அது வந்து எப்போவுமே அது எனக்கு ஒரு போர்டன், எனக்கு அது பீஸ் இல்லை. எனக்கு பீஸ் வேணால் முதல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வரணும், எனக்கு அது பர்சனோட விட்டுட்டு வெளியே வரணும், அப்போ தான் உங்களுக்கு பீஸ் கிடைக்கும்னு உங்களுக்கு தெளிவாகிட்டு. மேபி இந்த பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு பயங்கர டாக்ஸிக்காக உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் கட் அண்ட் ரைட்டாக சொல்லியிருக்கலாம், இனி என்ன மேரேஜ் பண்ணதாக இருந்தால் நான் ஒன்று நம்புகிறேன், மேரேஜ்னு ஒரு விஷயம் வரட்டும், நான் ஒன்று நம்புறேன், அது வரைக்கும் எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணும், நீ வேணும் கரண்ட் சுச்சுவேஷன், நீங்கள் ஒரு தெளிவாக கட் அண்ட் ரைட்டாக நீங்கள் ரூடாக நின்றுட்டு. ஸோ அவங்களுக்கான ஒரு ரீடிங் அதர்வைஸ் நான் ட்ரேஸ் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அந்த பர்சன் நம்ம நம்பலாம கேட்டால் அப்கோர்ஸ் நம்மள லாயலான பர்சன், அவ்வளோ சீக்கிரமாக யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. மேபி ஃப்ளோட் பண்ணுற எல்லாருக்கிட்டையும் ஃப்ளோட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம், அது அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, மேபி உங்ககிட்ட கூட இந்த ஒரு பர்சன் ஃப்ளோட் பண்ணுறதுக்காக கூட உங்கள் லைஃப்பில் என்ட்ராக இருக்கலாம். பட் இவரோட கேரக்டர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த உயிரை போகணும் நிறைவேற்றக்கூடிய ஒரு கேரக்டர் தான். ஓகே, லாயலான பர்சன், பட் ஈகோ, ஆட்டிடியூட், ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன், சொசைட்டி இந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். ஓகே,
அது மட்டும் இல்லாமல் மேபி ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு போஸ்டனாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க இந்த போஸ்ட்டுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை ஒரு 5 பேர் வேலை பார்க்குறோம் இருக்கலாம். ஓகே, ஸோ ஹையர் பொசிஷனில் உள்ள கேரக்டர் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு ஃபேமிலி கல்ச்சர் காஸ்ட் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, பல தடவை இந்த ஒரு பர்சன் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்ததுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு உங்ககிட்ட ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிட்டு உண்டு. இவருக்கு லைஃப்பில் இவர் எத்தனையோ பர்சன்ஸை கடந்து வந்திருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே கிட்டாத ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு உங்ககிட்ட கிட்டிട്ടുണ്ട്. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கூட பேசும்போது, இல்லைங்க உங்கள் கூட பழகும்போது, இல்லைங்க உங்களோட சிரிப்பு, இல்லைங்க உங்களோட கேரக்டர்ஸ், இல்லைங்க உங்களோட அந்த உங்களோட பிஹேவியர்ஸ், அது இவர் அட்ராக்ட் ஆகிட்டு. இவர் அட்ராக்ட் மட்டும் ஆகிட்டில்ல, அது இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்து, ஒரு பீஸ் கொடுத்துട്ടുണ്ട്. இவரை அறியாமல் சிரிக்கிறது, இவருக்கு அது ஃபீல் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இவர் ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் இருக்காரு, இல்லைங்க இவருக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இருக்காரு அப்படின்னா உங்களோட கால் வரக்கூடிய டைம் இவருக்கு யாரையும் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஓகே, இவருக்கு இது வரைக்கும் யாருக்குமே கிட்டாத ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு உங்ககிட்ட கிட்டிட்டு. ஓகே, தென் அப்போ இவருக்கு ஒரு எமோஷ்னலி இவர் டவுன் ஆகிற டைமில், இவருக்கு லைஃப்பில் எமோஷ்னலி இவர் லோவாக இருக்கிற டைமில், இவருக்கு லைஃப்பில் ஒரு போர்டில் இருக்கக்கூடிய டைமில் இவருக்கு டக்குன்னு உங்ககிட்ட வரணும்னு தோணும். இவர் அதே மாதிரி ஒரு டக்குன்னு எதையுமே யோசிக்காமல் இவர் உங்ககிட்ட வந்துடுவார். ஓகே, வந்த பிறகு இங்கே வந்துடுறது திங்க் பண்ணுறது, சொசைட்டி என்ன சொல்லணும், ஃபேமிலி என்ன சொல்லணும், எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய டைமில் மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போகிறது. மறுபடியும் இதே மாதிரி எப்போவாது எமோஷனலாக டவுனாக இருக்கு. இவர் ஆக்சுவலி எமோஷனலி ரொம்ப டவுனாக இருக்கிற டைமில் இவருக்கு வரக்கூடிய தாட்ஸ் உங்ககிட்ட வரணும். ஓகே, அதனால இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரதும் போகிறது ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் வந்துட்டு உண்டு. இவருக்கே தெரியலை. இவருக்கெல்லாம் இப்படி எத்தனையோ பேர் இவரை சுற்றி இருக்கலாம். பட் இது வரைக்கும் யார்கிட்டயுமே கிட்டாத ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு உங்ககிட்ட கிட்டிட்டு உண்டு. ஓகே, அவருக்கு தெரியும். இப்போ இவருக்கு தெரியும், இப்போ நான் ஒரு நெகட்டிவாக இருக்கேன், இப்போ எனக்கு ஒரு தலைவலியாக இருக்குது, இல்லைங்க இப்போ எனக்கு லைஃப்பில் ஒன்றுமே ஓகே அல்ல அப்படின்னா உங்ககிட்ட ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ண இவருக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஒரு பீஸ் கிடைக்குன்னு இவருக்கு தெரியும். அதனால இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வாரதும் போகிறதும் ஸோ இந்த மாதிரி நின்றுட்டு உண்டு. ஓகே, தென் என்னதான் லாயலான ஒரு பர்சனாக இருந்தாலுமே 100% கரெக்டான பர்சன் நம்ம சொல்ல முடியாது. இவர்கிட்டயும் சில பேட் கேரக்டர்ஸ், சில நெகட்டிவிட்டியாக ஒரு கேரக்டர்ஸ் இவர்கிட்டயுமே உண்டு. காரணம் என்னன்னா இவர் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்க கேரக்டர்ஸ், ஈகோ, ஆட்டிடியூட், நான் நினைக்கிறதா நடக்கணும், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது. என்னோட இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் என்ன சொல்கிறாரோ, மேபி இந்த பர்சன் சொல்லியிருக்கலாம், நீ வெயிட் பண்ணு, நீ இப்போ என்ன கமிட்மெண்ட் கேட்காத, சுச்சுவேஷன் சரியில்லை, உனக்கு எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஃபேமிலி ஹஸ்பண்ட் பண்ண, சொசைட்டி ஹஸ்பண்ட் பண்ணாது, நீ வந்து பொறுமையாடு, 1 வருஷம் 2 வருஷம் நீங்கள் ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணு, சுச்சுவேஷனை பார்த்து அதுக்கப்புறம் நான் வந்து மேரேஜ் பண்ணதை பற்றி சொல்கிறேன் அப்படி கேட்டுட்டு. பட் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சனோட பிஹேவியர்ஸ் வச்சு உங்களுக்கு ட்ரஸ்ட் எல்லாம் ஆகிட்டு உண்டு. இவன் இப்போவே எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்கிறான், நீ இவனை எப்படி நம்பினேன், என் லைஃப்பில் நான் 4 வருஷம் 3 வருஷம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, லாஸ்ட் இவன் என்ன மேரேஜ் பண்ண போயிட்டானே என்ன பண்ணுறது. ஸோ உங்களுக்கு சில ட்ரஸ்ட் விஷயம் வந்திருக்கலாம். அப்படி நீங்கள் அவசரப்பட்டாங்க, இல்லை இனிமேல் நம்ம நம்ப போகிறது கிடையாது, நீ எனக்கு கட் அண்ட் ரைட்டாக ஒரு பதில் சொல்லு, முடியுமா முடியாதான்னு. இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு தென் ரிலேஷன்ஷிப்பு டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்படி இல்லைன்னா நீ எனக்கு கமிட்மெண்ட் மட்டும் கேட்காத, கிளாரிட்டி மட்டும் கேட்காத, அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் யாருக்குமே தெரியாமல் கொண்டு போகலாம். ஏன்னா உனக்கும் எனக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது, காஸ்ட் ரிலிஜியஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இப்படி சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் இந்த பர்சன். ஓகே, பட் நீங்கள் கமிட்மெண்ட் வேணும் கேட்டுண்டு, எனக்கு இல்லை கரெக்டாக எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு மீனிங் என்ன, எத்தனை நாளைக்கு நான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஒழிச்சு கொண்டு போகிறது, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. கட் அண்ட் ரைட்டாக எனக்கு ஒரு ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் சொல்லிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் ரிலேஷன்ஷிப் டெத் ஸ்டார்டிங்கே நான் சொன்ன விஷயம் என்னென்னா, இவர் ஆக்சுவலி எப்போ இவருக்கு லைஃப்பில் இவர் எமோஷனலி டவுன் ஆகுறாரோ இவருக்கு மைண்டில் வரக்கூடிய ஒரே தாட்ஸ் நீங்கள் தான். ஏன்னா இவருக்கு தெரியும், இவருக்கு உங்ககிட்ட வந்தால் இவருக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருக்கட்டும், இவர் உங்ககிட்ட வந்து பேசினா ஒரு 10 minutes ஸ்பெண்ட் பண்ணால் இவருக்கு ஹீல் ஆகணும், அது இவருக்கு தெரியும். தென் ரிலேஷன்ஷிப் டெத் ஆன பிறகு இவருக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷன் டெத் ஆகிட்டு கமிட்மெண்ட் கேட்டுட்டு இவர் கொடுத்துட்டு. ஸோ ரிலேஷன்ஷிப் கரண்ட் சுச்சுவேஷன் டெத் ஆகிட்டு. பட் இவருக்கு இப்போ லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய ட்ராமாஸ் வருது. இவருக்கு இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு கிட்டிட்டு இல்லை. முன்னாடி இவருக்கு லைஃப்பில் எவ்வளோ போர்டன்ஸ் இருக்கட்டும், எவ்வளோ ப்ராப்ளம் வரட்டும், உங்ககிட்ட ஒரு 10 minutes உட்காரும்போது இவருக்கு ஒரு எல்லா ப்ராப்ளமும் இவருக்கு மறந்து போயிட்டு, இல்லை உங்கள் ஃபேஸ் பார்க்கும்போது, நீங்கள் ஸ்மைல் பார்க்கும்போது. ஓகே, பட் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு போன பிறகு இவருக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் உண்டு. ஓகே, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து மனுஷனாக பிறந்தாச்சுன்னா ஸோ நம்ம மண்டே போடுற வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, ப்ராப்ளம் வராது நம்ம சொல்லவே முடியாது, எந்த ரூபத்தில் எங்கே இருந்து ப்ராப்ளம் வரணும்னே சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ இவருக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு நம்ம சொல்லலாம்.
ஓகே. பட் இப்போ இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிட்டிட்டில்ல. இவர் இப்போ உங்கள ரியலைஸ் பண்றாரு. நான் எனக்கு முன்னாடி இன்னைக்கு என் லைஃப்பில் இவ இருந்தா அன்னைக்கு எனக்கு அவள் கூட ஒரு டைம் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு ஹீல் ஆகிருக்குமே. இவருக்கு அது ரியலைஸ் ஆகுது. ஆக்சுவலி இப்போ எல்லாத்தையுமே ஹைட் பண்ணுறாரு. இவருக்கு இப்போ உங்களோட ஒர்த்து மனசில் ஆகுது, உங்களோட வேல்யூ மனசில் ஆகுது. பட் இவர் டோட்டலாக எல்லாத்தையுமே ஹைட் பண்ணுறாரு. இவரோட ஒரிஜினல் கேரக்டர்ஸ், ஒரிஜினல் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் இவர் எல்லாத்தையுமே ஹைடாக பண்ணுறாரு ஃபுல்லாக. இவர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இவர் இன்னும் எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போகும். ஓகே. ஏன்னா அவர் என்ன சொல்கிறது, இவரை பொறுத்த மட்டும் இவர் அவ்வளோ சீக்கிரமாக ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். இவரை பொறுத்த மட்டும் என்னென்னா நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ இல்லாமல் போயிடும். இவரை பொறுத்த மட்டும் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதா இவங்களோட ஆசையே. அப்போ நம்ம கொஞ்சம் அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் இப்போ சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன குழந்தைகிட்டலாம் அப்பா ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் பாசமாக குழந்தைகிட்ட இருந்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க நம்ம பேச்சை கேட்காம ஆகிடுவாங்களோ, இல்லைங்க குழந்தைங்க படிக்காமல் ஆகிடுவாங்களோ. ஸோ அந்த ஒரு பயத்தினாலே அப்பா சம்டைம் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் என்ன அப்படின்னா, ஃபீலிங்ஸ் இருந்தாலும் எமோஷன்ஸ் இருந்தாலும் ஆசை பாசை எல்லாமே இருந்தாலும் இவர் கட் அண்ட் ரைட்டாக தான் இருப்பார். ஏன் அப்படி இவருக்கு தெரியும், நம்ம கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல வேல்யூ இல்லாமல் போயிடும், நம்ம பேச்சை கேட்காம போயிடுவாங்க. ஸோ அதனால் இவருக்கு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது ஆசை. இவரோட ஒரிஜினல் கேரக்டர் ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்லலாம். பயங்கர ஈகோ ஆட்டிடியூட கேரக்டர் ஆகும். ஓகே. உலகமே இடிஞ்சு விழுந்தா என்ன, நான் இப்படி தான் இருப்பேன், உலகம் என்ன அட்ஜஸ்ட் பண்ணட்டும், நான் யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. இப்போ இவர் ஆக்சுவலி இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு சாங்கின ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படி இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பர்சன் ஓகே இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீ என் பேச்சை கேட்கலல்ல, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா போயிருக்கும். ஓகே. ஆனால் நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் என் பேச்சை கேட்கல, நீ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீ என் பேச்சை கேட்காதனால எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம். அதனால இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சைலண்ட் இவருக்கு தெரியும். இவர் இப்போ என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, குறைச்ச நாளைக்கு நம்ம ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம், நம்ம ஒரு ஆக்ஷனோ ஒரு கால் ஒரு மெசேஜோ நம்ம எதுவுமே நம்ம பண்ணாமல் இருப்போம். எதுவுமே பண்ணாமல் இருக்க டைமில் நீங்கள் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் ஓடி வந்துடுவீங்க. அப்போ நீங்கள் ஓடி வரக்கூடிய டைமில் இவர் உங்களுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இவர் சொல்லுவார். அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஓகே நீங்கள் என் கூட வந்தால் மட்டும் போதும், நான் என்ன வேணாலும் நான் அதை கேட்க ரெடியாக இருக்கேன், அந்த ஒரு உங்கள் வாயில இந்த வார்த்தை வரும். அதுக்காகவும் ஆள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபீலிங்ஸ் இருந்து எமோஷன்ஸ் இருந்து எல்லாம் சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கான ஒரு ரீசன் இதுதான். ஓகே. நீங்களாக வருவீங்க, நீங்களாக வந்துட்டீங்க அப்படின்னா இவர் கொஞ்சம் கண்டிஷன்ஸ் வைப்பார், அந்த கண்டிஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்க. அதுக்காகவும் இவர் இப்போ உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே. அது மட்டும் இல்லை அப்படின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இவர் ஆக்சுவலி இவருக்கு நைட்டு மேபி இவருக்கு கொஞ்சம் உங்கள் மேலே ஃபிசிக்கல் அடிக்ஷன்ஸ் உண்டு, நமக்கு அது நல்லா ஃபீல் ஆகுது. இவருக்கு உங்கள் மேலே அடிக்ஷன்ஸ் உண்டு. ஓகே. எனக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நமக்கு நைட் கார்டாக வந்திருக்கு. நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் சோட்ஸு, நைட் ஆஃப் கப்ஸு. எனக்கு என்ன தோணுது, இவருக்கு நைட்டு டைம் இவர் ரொம்ப உங்களை பற்றி திங்க் பண்ணுறா நமக்கு இங்கே ஃபீல் ஆகுது. ஓகே. ஏன் அப்படின்னா இவருக்கு ஆக்சுவலி நைட்டு டைம் உங்ககிட்ட பேசணும், கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், இவருக்கு ஒரு தாட் இருந்தாலுமே இவர் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு. இல்லை போகக்கூடாது, நம்மளே போயாச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்காது. இவரை பொறுத்தமட்டில் எல்லாரும் இவர் என்ன தெரியுமா, தனக்கு மட்டும்தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, தனக்கு மட்டும்தான் ஒரு மனுஷனோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் வேல்யூ கொடுக்குற ஒரு கேரக்டர், பக்க செல்ஃபிஷ் ப்ராக்டிக்கலான ஒரு கேரக்டர். இவர் நினைக்கிறது நடக்கணும். ஓகே. அவங்க ஒரு மனுஷனாகும், அவங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கிடையாது. தான் நினைக்கிறது நடக்கணும். யார் எப்படி போனால் என்ன, தான் நினைக்கிறது நடக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். இவருக்கு நைட்டு டைமில் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், ஒரு கால் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும். இவருக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்தாலுமே இவர் அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. செல்ஃப் ப்ரொடெக்ஷன். இல்லை நம்ம போகக்கூடாது, நம்ம போனால் நம்மளோட பவர் போயிடும், வேல்யூ போயிடும், நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும், நம்மளை கண்ட்ரோல் பண்ண மட்டும்தான் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே இங்கே ஒரு ரோல் ஆகும், ப்ளே ஆகும். ஓகே. செல்ஃப் ப்ரொடெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. தென் எனக்கு என்ன ஃபீல் ஆகுது, மேபி ஃபேமிலி பேக்ரவுண்டு, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு எல்லாம் அபண்டன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாமே உள்ள ஒரு பர்சனாக இருக்கலாம். பட் இவருக்கு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டும் இவருக்கு கிட்டிட்டு இல்லை. இவருக்கு லைஃப்பில் நீங்கள் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு
எனக்கு இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது. இவருக்கு லைஃப்பில் என்ன இருந்தாலுமே நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு ஒரு எமோஷ்னலி இவர் இவரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இவருக்கு யாரும் இல்லைன்னு இவருக்கு ஒரு ஃபீலிங் உண்டு. இவர் பார்ட்டியோ ஃபங்க்ஷனோ 1000 பேர் இருக்கிற கூட்டத்தில் போய் இவர் நின்னாலும் இவரை கேர் பண்ணிக்கிறதுக்கோ இவரை சந்தோஷப்படுத்துறதுக்கோ இவரை சைட் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஏன்னா இவருக்கு வேறு யாருக்கிட்டே கிட்டாத ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இவருக்கு உங்ககிட்ட கிட்டிட்டு. ஓகே, ஸோ பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் பண்ணாததை நினச்சி இப்போ இவருக்கு பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட் உண்டு. இவருக்கு பயங்கரமாக ஃபியரும் உண்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குன்னு ஒன்றுமே இவருக்கு தெரியலை. இவருக்கு உங்களை விட்டு கொடுக்கவும் முடியாத ஒரு சுச்சுவேஷன். இவருக்கு லைஃப் லாங் நீங்கள் வேணும். அப்போ இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு ஓவர் மென்டல் கான்ஃப்ளிக்ட் எதுனால அப்படின்னா கம்யூனிகேஷன் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க, அவங்க லைஃப்பில் வேறு யாரை கனெக்ட் ஆகிட்டிங்களா, இல்லைங்க இந்த ஒரு போர்ஷனை விட்டுட்டு நீங்கள் போயிடுவீங்களா, இதே இந்த ஒரு போர்ஷன் பல தடவை நீங்கள் வருவீங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் உங்கள் சைடு காலோ மெசேஜோ எதுவுமே இல்லை. இவர் என்ன அப்படின்னா ஓகே நான் இப்படி இருக்கேன், ஓகே நீ என்னத்துக்கு என்ன கான்டாக்ட் பண்ணல, நீ எனக்கு எதுக்கு கால் பண்ணாமல் மெசேஜ் பண்ணாமல் இருக்கேன், அப்போ உனக்கு நான் வேண்டாமா, இல்லைங்க உன் லைஃப்பில் வேறு யாரை வந்துட்டாங்களா. இவருக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு ஐடியாவும் இல்லை. தேவையில்லாமல் எதையாவது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட். இவருக்கு இப்போ கம்யூனிகேஷன் ஒன்று பண்ணி ஓப்பனாக ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவரோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும், இல்லைங்க கிளாரிட்டி கிடச்சிடும். இப்போ கம்யூனிகேஷன் பண்ணாதனால இங்கே என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்கும் எதையாவது நினச்சி ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட். ரொம்ப கோவம் வருது இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில். என்ன நடக்குன்னு இப்போ இவருக்கு தெரியலை. ஒன்று கம்யூனிகேஷன் பண்ணிட்டா டக்குன்னு இவர் ஒரு ஆக்ஷன் எடுத்து ஒரு காலை ஒரு மெசேஜோ பண்ணி உங்ககிட்ட ஒரு 10 minutes பேசிட்டு அப்படின்னா சில கிளாரிட்டிஸ் விட கிடச்சிரும் உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, எப்போவுமே இவரோட மைண்டில் நீங்கள் இருக்கிறீங்களா இல்லைங்களான்னு. இவர் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு, நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷனில் காலை மெசேஜோ பண்ணலாம். இவருக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஓகே, அப்போ எதையாவது நினச்சி கற்பனை பண்ணி இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா கற்பனை பண்ணி அந்த மென்டல் கான்ஃப்ளிக்ட்னாலேயே வீட்டில் கோவப்படுறது, டென்ஷன் ஆகுறது, ஒர்க் பிளேஸில் எல்லாருக்கிட்டே கோவத்தை காட்டுறது, எல்லாருக்கிட்டையுமே அந்த டென்ஷனை காட்டுறது, இந்த ஒரு சுச்சுவேஷன் ஒரு பர்சன் கடந்து போயிட்டு இருக்காங்க. பயங்கர மென்டல் கான்ஃப்ளிக்ட். இந்த விஷயம் என்னன்னா ஜட்ஜ்மெண்ட் வேணும்னு நினைக்கிறாங்க. இவர் என்னன்னா நானாக போனால் தோற்று போயிடுவேன், நானாக போனால் நான் நினைக்கிற விஷயம் நடக்காது. பயங்கர ஈகோ, பயங்கர ஆட்டிடியூட். ஜட்ஜ்மெண்ட் யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, எனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வேணும். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா மேபி காஸ்ட் ரிலீஜன்ஸ் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி இவரால் கொடுக்க முடியாதா இருக்கும். ஓகே, அப்போ இவர் யூனிவர்ஸ் கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு வேணும், ஏதாவது ஒரு மிராக்கிள் ஒரு மேஜிக்கல் பண்ணி எப்படி அந்த ரிலேஷன்ஷிப் ஒன்று கண்டினியூ ஆகணும். ஏன்னா இவருக்கு இப்போ லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. பட் இவரை ஹீல் பண்ணுறதுக்கோ இவர் எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு இவருக்கு லைஃப்பில் இப்போ யாருமே இல்லை. ஓகே, அது மட்டும் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டு. அது உங்களுக்கு ஃபெயில் ஆகிருக்கலாம். இந்த போஸ்டோட நேம் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பீங்க, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் உண்டுன்னு. ஓகே ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு ஷோராக கிடைக்கும். ஏன்னா நமக்கு ரீபர்த்னு ஒரு கார்டு வந்திருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே, நம்ம சொல்கிற வைப்ரேஷன் நிற்கிறவங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். உங்களுக்கு கம்யூனிகேஷன் 5 hours-லேயும் 5 weeks-லேயும் 5 days-லேயும் கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஓகே, ஒரு மெசேஜோ ஒரு காலோ ரிசீவ் பண்ணதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு கண்டிஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஸ்டேபிள் கிடையாது. இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப்பில் கம்யூனிகேஷன் பண்ணாததை நினச்சி இவருக்கு பயங்கரமாக மென்டல் கான்ஃப்ளிக்ட். திங்க் பண்ணி ஆள் பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன், ஒரு ஹாப்பினஸ் இல்லை, ஒரு பீஸ் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை. இவருக்கு இப்போ தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஒரு சமாதானம் வேணும்னா நம்ம இப்படி திம்பரையும் ஈகும் ஆட்டிடியூடையும் காட்டிட்டு ஒரு காரியம் இல்லை, கண்ணு முன்னாடி நம்ம ஒரு காலம் ஒரு மெசேஜை பண்ணிவிடுவோம். ஓகே, பண்ணி எங்கே நடக்குன்னு கேட்டுருவோம். அப்போ தான் நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும். கம்யூனிகேஷன் பண்ணாத நமக்கு ஒரு பீஸ் கிடைக்கும்னு இவருக்கு தெரிஞ்சிട്ടുണ്ട്. ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவர் உங்கள் லைஃப்பில் என்ட்ரி கொடுத்த ஒரு காலம் ஒரு கம்யூனிகேஷனோ இவர்கிட்ட உங்களுக்கு வருது அப்படின்னா அது ஸ்டேபிள் கிடையாது. ஏன்னா நமக்கு ஃபுல்லாக நைட் ஆஃப் கப்ஸு, நைட் ஆஃப் சோர்ஸு, நைட் ஆஃப் பெண்டக்கிள்ஸு, அது ஸ்டேபிள் கிடையாது. இப்போ உங்கள் மைண்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுட்டு ஆள் உடனே ஓடி ஆகும். மற்றபடி இவர்கிட்ட நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் டைம் எடுத்துக்கும். இன்னொரு பர்சன் 1க்கு 100 வாட்டி யோசித்து ஃபேமிலி சொசைட்டி இதெல்லாம் யோசித்து பக்கா பிளான் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்க. ஃப்யூச்சரில் நடக்கும், ப்ரெசன்ட் நடக்கும், எந்த ஒரு ப்ராப்ளமும் யாருக்கும் ஃபேஸ் வராத மாதிரி ரொம்ப திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி தான் கமிட்மெண்ட் இவர் கொடுப்பார். பட் கட்டாயம் ஷோராக கொடுப்பாங்க கமிட்மெண்ட்.
பட் இவர் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற வரைக்கும் இவருக்கு யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுங்க. இவர் லைஃப்பில் வரட்டும் போகட்டும், கால் பண்ண மெசேஜ் பண்ண என்னன்னு கேளுங்க, அவைலபிள்னு காட்டிக்காதுங்க. ப்ராப்பராக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி கொடுத்த பிறகு நீங்கள் இவரை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் இவரை ட்ரஸ்ட் பண்ணாதுங்க. ஓகே, தென் நமக்கு இங்கே இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 13 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் 444 இம்பார்ட்டன்ட். 444 நிறைய வாட்டி வந்திருக்கு. ஓகே, 444. ஸோ 44 கண்டிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, தென் அதை தவிர்த்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஓகே. தென் இம்பார்ட்டன்டான டேட் பார்க்கலாம். 1 important, 4 important, 5 important, 7 important, 8 important, 9 important, 13 important, 15 important, 16 important, 20 important, 18 important. 16 angels numbers ரொம்ப important. Okay, 14 important, 14, 15 important. ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஸோ அது மட்டும் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கரெக்டாக இருக்கும்போது மட்டும் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.